ओम शांति अव्यक्त समिके 6 मार्च 2024। अभी सर्व शक्तियों की प्राप्ति है, इसलिए बेफिकर बादशाह। பாபா சொல்றார் இன்னைக்கு, குழந்தைகளே, இப்பொழுது எல்லா சக்திகளும் உங்களுக்கு பிராப்தியாக கிடைத்திருக்கின்ற காரணத்தினால நீங்கள் கவலையற்ற சக்கரவர்த்தியாக இருக்கிறீர்கள். எல்லா சக்திகளும் நிறைந்த ஒருத்தர் எப்படி இருப்பாங்க? கவலையற்றவங்களா தானே இருப்பாங்க. அதனால கவலையற்ற சக்கரவர்த்தியாக நம்ம இருக்கோம். அடுத்தது, लेकिन अगर कोई न कोई संगदोष व कोई कर्मेंद्रिय के वशीभूत हो, अपनी शक्ति खो लेते हो, तो बेगमपुर का नशा व खुशी भी खो जाती है. ஆனால் இதுல என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு சகவாச தோஷத்தின் காரணத்தினாலோ அல்லது ஏதாவது கர்மேந்திரியத்திற்கு வசப்பட்ட காரணத்தினாலோ தங்களுடைய சக்தியை இழந்து விடுகின்றீர்கள் என்றால், பிறகு கவலையற்ற ஊரினுடைய அந்த போதை அல்லது குஷியும் கூட காணாமல் போய்விடுகிறது. பாபா என்ன சொல்றார்? 2 காரணங்கள் என்ன சொல்றார்? தீய சகவாசம் அல்லது தீய சேர்க்கையினுடைய காரணத்தினால, அப்படி இல்லை அப்படின்னா கர்மேந்திரியங்களுக்கு, இந்த புலன்களுக்கு வசப்பட்டு ஏதாவது தவறான செயல்கள் செய்தோம் என்றால் அப்ப என்ன ஆகிடுது? இந்த கவலையற்ற சக்கரவர்த்தி என்ற வரத்தை அல்லது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற எல்லா சக்திகளையும் நாம இழக்க வேண்டி வருது. जैसे वह बादशाह भी कंगाल बन जाते हैं, वैसे यहाँ भी माया के अधीन होने से मोहताज कंगाल बन जाते हैं. எப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய பாத்ஷா, அதாவது சக்கரவர்த்தியாக அல்லது மகாராஜனாக இருப்பவர் கூட சில நேரத்தில் மிகவும் ஏழையான நிலையை அடைந்து விடுகின்றார். அதுபோல இங்கும் கூட மாயைக்கு அடிமைப்பட்டு விடுவதனால் மோகம் என்ற கிரீடத்தை அணிந்து கொண்டு கங்காள நிலையை அடைந்து விடுகிறீர்கள். इसीलिए सदा 8 शक्ति स्वरूप बेगमपुर का बादशाह हूं, इस स्मृति को कब भूलना नहीं. எனவே நீங்கள் சதா 8 சக்திகளின் சொரூபமான கவலையற்ற சக்கரவர்த்தியாக நான் இருக்கின்றேன் என்ற இந்த நினைவை ஒருபோதும் நீங்கள் மறக்கக்கூடாது. பாபா என்ன சொல்றாரு? 8 சக்திகளால் அலங்கரிக்கப்பட்ட, 8 சக்திகளின் சொரூபமாக விளங்குகின்ற, அஷ்ட சக்திகள் நிறைந்த அல்லது சர்வ சக்திகளால் நிரம்பிய கவலையற்ற சக்கரவர்த்தி நான் என்ற ஸ்வமானத்துல, அந்த ஒரு நினைவுல இருக்கும் பொழுது தானாகவே நமக்கு அந்த எல்லா சக்திகளும் நமக்குள்ளதான் இருக்கு என்ற நினைவு இருக்கிறதுனால அதை தக்க நேரத்துல பயன்படுத்தி எப்படி சூழ்நிலைகளை வெற்றி அடைவது என்பதும் நமக்கு விளங்கும். அதனால கர்மேந்திரியங்களுக்கு வசப்பட்டு தவறுகள் செய்யக்கூடாது மற்றும் தீய சகவாசத்தின் காரணமாக தவறுகளை செய்து சக்திகளை இழந்துடக்கூடாது. இதுல நாம கவனமாக இருக்கணும். நன்றி பாபா. ஓம் சாந்தி.